அந்த புக்கோட தீம் என்னன்னு நம்ம பார்க்கணும். உங்களுக்குள்ள இருக்க பாண்டிங்குமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஸ்டோரிஸ் அவங்க கேட்கணும் அப்படின்ற ஆர்வமுமே குழந்தைகளுக்கு ரொம்பவே அதிகரிக்கும். இது எல்லாமே நான் அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே பார்த்தோம்னா 70 to 80 rupees per book. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கான ஸ்டோரி புக்ஸ் நிறைய நான் ரீசெண்டா வாங்கியிருந்தேன். அந்த புக்ஸோட ஹவுல் வீடியோ தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டோரி புக்ஸ் நம்ம வந்து நிறையவே குழந்தைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் ஆல்ரெடி பேசியிருக்கேன். எப்படி வந்து ஸ்டோரி புக்ஸ் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெமோ செஷன்லாம் கூட வந்து நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோவை மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ நம்ம அந்தாதி ரீஹாப் கிளினிக்கில் வர குழந்தைகளுக்காக நிறைய ஸ்டோரி புக்ஸ் நான் வாங்கியிருந்தேன். ஸோ எந்த மாதிரி புக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருக்க பெற்றோர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஆமாம் புக்ஸ் படிக்கணும், புக்ஸ் படிக்கிறது நல்லது, நிறைய புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். பட் என்ன புக் வாங்குறது, எந்த பப்ளிகேஷனில் வாங்குறது, எது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து 3 to 5 இயர்ஸில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா கட்டாயமாக இந்த வீடியோ பாருங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த புக் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். என்னோட பேர் வைஷ்ணவி. நான் ஒரு பேச்சு பயிற்சியாளர். அந்தாதி ரீஹாப் அப்படின்ற நிறுவனத்தை 4 வருஷமா நான் நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். எங்களோட அந்தாதி ரீஹாப்ல ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எங்ககிட்ட போத் ஆன்லைன்ல அண்ட் ஆஃப்லைன்ல சர்வீசஸ் இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன்னு ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ குழந்தைகளுக்கு புக்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னும் போது 2-3 பாயிண்டர்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ரொம்ப குட்டி குழந்தைகளா இருக்காங்க, அதாவது 0 to 2 இயர்ஸ்க்குள்ளனா நான் போர்ட் புக்ஸ் மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த போர்ட் புக்ஸ் மாதிரி இருக்குன்னா அவங்க டக்குன்னு கிழிக்க முடியாது அண்ட் மடக்க முடியாது. ஸோ அதனால கொஞ்சம் லைஃப் வரும். ஸோ 0 to 2 இயர்ஸ் சில்ட்ரனுக்கு நீங்கள் போர்ட் புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். மற்ற குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் பேக் புக்ஸே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். 3 இயர்ஸ்க்கு மேலேயே குழந்தைகள் கண்டிப்பாக வந்து புக்ஸ்லாம் பெட்டராக ஹேண்டில் பண்ண கற்றுப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த புக்கோட தீம் என்னன்னு நம்ம பார்க்கணும். அது வந்து சைல்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகணும். ஸோ சைல்டுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத வேற ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம புக் வாங்கியிருந்தோம்னா கண்டிப்பாக அந்த புக் படிக்க அவங்க உட்கார மாட்டாங்க. பிகாஸ் நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நான் நிறைய புக்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேன், ஆனால் அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, அவன் உட்காரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சைல்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டாபிக்ஸில் நீங்கள் புக் வாங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது விஷயம் நான் என்ன சொல்வேன்னா, கண்டிப்பாக இந்த 0 to 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வரைக்குமே வந்து நிறைய பிக்சர்ஸ் இருக்க மாதிரி புக்ஸ் வாங்குங்க. வார்த்தைகள் வந்து கம்மியாக இருக்கட்டும். வார்த்தைகள் நிறைய கொச்சன்னு நிறைய பிக் சென்டென்சஸ், பெரிய பெரிய பேராகிராஃப் அந்த மாதிரி இருந்தாலுமே வந்து குழந்தைங்களுக்கு டக்குன்னு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பிக்சர்ஸ் நல்லா பெருசாக இருக்கட்டும். அந்த பிக்சர்ஸை வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி அழகாக நீங்கள் ஸ்டோரி சொல்லும் போது உங்களுக்குள்ள இருக்க பாண்டிங்குமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஸ்டோரிஸ் அவங்க கேட்கணும் அப்படின்ற ஆர்வமுமே குழந்தைகளுக்கு ரொம்பவே அதிகரிக்கும். ஸோ இப்போ வாங்க, நான் ஒன்று ஒன்றா என்னென்ன புக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, குழந்தையோட இன்ட்ரெஸ்ட்டை மேட்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. எங்ககிட்ட தெரப்பி வர குழந்தைகள் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அனிமல்ஸாக இருக்கும். ஸோ அனிமல்ஸ் புக்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்த்தோன்னா ஹூ ஆம் ஐ சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹூ ஆம் ஐ பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இது எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே பார்த்தோன்னா வந்து ஒரு 70 to 80 rupees per book அந்த ரேஞ்சில் தான். ஸோ நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் வாங்கலை. பிகாஸ் குழந்தைகள் எல்லாமே ரொம்ப ரஃப் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ குழந்தைகள் வந்து ஒரு புக்கில் சஸ்டெயின்டாலாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம காட்டும் போதே. ஸோ ஒரு 5 minutes பார்ப்பாங்க, நெக்ஸ்ட் தூக்கி போட்டுருவாங்க, வேற ஒன்று எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அட்டென்ஷன் வந்து அவ்வளோ சஸ்டெயின்டாக இருக்கிறதுனால மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால அந்த ரஃப் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இந்த புக்கு வந்து தாக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு போர்ட் புக். ஸோ இந்த ஹூ ஆம் ஐ சீரீஸில் பார்த்தோம்னா நிறைய ஃபேக்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த புக்கு வந்து பாண்டா பற்றி, பாண்டா வந்து என்ன ஹைட் இருக்கும், பாண்டா வந்து என்ன கலரில் இருக்கும், பாண்டா வந்து போர் அடிக்கும் போது என்ன பண்ணும், அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் இதில். அதே ஹூ ஆம் ஐ சீரீஸில் இன்னொரு புக் வாங்கியிருந்தேன். அது வந்து மங்கி புக்கு. அகைன் மங்கீஸ் வந்து சில்ட்ரனுக்கு இன்னுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ மங்கீஸ் வந்து எந்த மாதிரியான சேஷ்டைகள்லாம் பண்ணும், மங்கீஸ் என்ன சாப்பிடும், மங்கீஸ் எங்கே இருக்கும், மங்கி ஃபேமிலி மாதிரி இருந்தால் ஒரு அம்மா குழந்தை அதெல்லாம் எப்படி பார்த்துக்கும், அந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும்.
அதே Who Am I சீரீஸ்லயே இன்னொரு புக் வாங்கியிருந்தேன், டாக். ஸோ அகெயின் நிறைய குழந்தைகள் வீட்டில் பெட்டாகவும் டாக்ஸ் வளர்க்குறதுனால அவங்க ரொம்ப ஈஸிலி அட்டாச் ஆகிடுவாங்க டாக்ஸோட. அண்ட் டாக் பற்றி புக்கு படிக்கிறோன்னும் போது அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ டாக்ஸ் வந்து நம்மளோட வீட்டை வந்து கார்ட் பண்ணும், யாராவது புது ஆளுங்க வந்தால் கொலைக்கும், இந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன் டாக் பற்றி. யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸை நம்ம அட்டாக் பண்ணுன்னு சொன்னால் டாக் அட்டாக் பண்ணும், டாக் வந்து ரொம்ப லாயலாக இருக்கும். இந்த மாதிரியான நிறைய கான்செப்ட்ஸ் வந்து இந்த புக்கில் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் ரிலேட்டட் வேர்ட்ஸும் vocabulary பில்ட் பண்ணுறதுக்குமே கண்டிப்பாக இதை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ Who Am I சீரீஸில் நான் இந்த 3 புக்ஸ் வாங்கியிருந்தேன், டாக், மங்கி அண்ட் பேண்டா. இதுல உங்களோட ஃபேவரட் புக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையுமே நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பிகாஸ் நான் வாங்காத நிறைய புக்ஸ் நீங்க கூட வாங்கியிருக்கலாம். அண்ட் அதை பத்தின உங்களோட ஃபீட்பேக்ஸையுமே கீழே எனக்கு பதிவு பண்ணி சொல்லுங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த பெப்பா பிக்கோட ரீட் இட் யுவர் செல்ஃப் பேக் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பேக்ல வந்து 5 புக்ஸ் வந்து அப்படியே பேக் மாதிரி வரும். இந்த மாதிரி சீரீஸ் வாங்குறது நான் ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் இந்த மாதிரி சீரீஸ் வாங்கும்போது ஒரு புக்கும் வந்து ஒரு எபிசோட் மாதிரி குட்டி குட்டி புக்ஸ் தான் இருக்கும். அண்ட் குட்டி குட்டி கதைகள் தான் இருக்கும் அதுல. ஸோ இந்த மாதிரி சீரீஸ் வாங்குற போது இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த கேரக்டர்ஸோட குழந்தைகள் ரொம்பவே ஒன்றிடுவாங்க அண்ட் அந்த கேரக்டர்ஸோட ரொம்பவே ரிலேட் பண்ணுவாங்க. ஸோ இது பெப்பா பிக், இது ஜார்ஜி பிக். பெப்பா பிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஸ்கூல்ல, அவங்களோட பேர் என்ன, அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க, டேடி பிக் என்ன பண்ணுவாரு, மம்மி பிக் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அந்த கேரக்டர்ஸ் பத்தி அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ரோல் பிளே மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். இதெல்லாமே வந்து குழந்தைகள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நான் நெக்ஸ்ட் வாங்கியிருந்த அந்த செட்டோட புக்ஸ் நேம்ஸ்லாம் நான் படிக்கிறேன். ஸோ டேடி பிக்ஸ் லாஸ்ட் கீ அப்படின்ற ஒரு புக்கு, கோயிங் போட்டிங் அப்படின்ற ஒரு புக்கு, அண்ட் த ஃபேமிலி கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு புக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா பிக்சர்ஸ் வந்து நல்லாவே கலர்ஃபுல்லாக இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கலர்ஃபுல் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும் போதே குழந்தைகள் நல்லா கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து பார்த்த புக் பார்த்தோம்னா கோயிங் ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு எபிசோட் இருக்கும் போது என்ன அட்வான்டேஜ்னா, அந்த குழந்தைக்கு ரிலேட் ஆகுற மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் கூட நம்ம எடுக்கலாம். ஸோ ஒரு குழந்தை ஸ்விம்மிங் கிளாஸ் போறாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த புக் எடுத்து நம்ம படிக்கிறது, ஸ்விம்மிங் பத்தி இன்னும் பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இன்கார்பரேட் பண்ணலாம். அகைன் இது பார்த்தோம்னா ஃபன் அட் த ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதோ ஒரு ஃபேருக்கு அவங்க போறாங்க, ஃபேர்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, அந்த கார்னிவல்ல என்னெல்லாம் வாங்கலாம், என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அந்த மாதிரி பேசலாம். ஸோ இது எல்லாமே வந்து அகைன் பார்த்தோம்னா அந்த 90 rupees 80 rupees மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்ச் தான். இதுவுமே ரொம்ப அஃபோர்டபுள். இதுல பார்த்தோம்னா கவர் வந்து போர்டு, பட் உள்ள இருக்கிற பேஜஸ் வந்து பேப்பர்ஸ் தான். பட் ஆனால் கொஞ்சம் திக் பேப்பர்ஸ், டக்குன்னு கிழிக்க முடியாது இதையும். ஸோ அதனால இதுவுமே வந்து ஒரு நல்ல பை தான். ஸோ இதையுமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம், அமேசானில் இருக்கு. அடுத்து நான் வாங்கினது இந்த பெப்பர் சீரீஸ். ஸோ பெப்பர் சீரீஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 புக்ஸ் மாதிரி நான் வாங்கியிருந்தேன். அகைன் இதுவுமே என்னோட ஃபேவரட் சீரீஸ்ன்னு சொல்லலாம். பெப்பா பிக் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் ஓரியன்டாக இருக்கும். லைக் இப்போ பெப்பா பிக் சாப்பிட்ற ஃபுட் எல்லாம் பார்த்தோம்னா ஸ்பெகட்டி, க்ராய்சான்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம ஊர் பசங்களுக்கு அவ்வளோ ரிலேட்டபிளாக இருக்காது. பட் இந்த பெப்பர் சீரீஸில் பார்த்தோம்னா கொஞ்சம் கூட வந்து இன்னுமே ரிலேட்டபிளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து சாக்லேட் சாப்பிட்டா வந்து வயிறு வலிக்கும், நம்ம டாக்டர் கிட்ட போகணும், அந்த மாதிரியான எபிசோட்ஸ் வந்து இதில் நிறைய இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நான் எல்லா குழந்தைகளுக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் ஆனால் இது போர்ட் புக் கிடையாது, இது வந்து பேஜஸ் தான், பேப்பர் பேக் தான். ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கண்டிப்பாக 2.5 to 3 years ப்ளஸ் குழந்தைகளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெப்பர் சீரீஸில் வந்து நான் ஒரு 2 செட் மாதிரி வாங்கியிருந்தேன், 6 புக்ஸ் ஒரு செட் மாதிரி. அகைன் இதுவுமே வந்து ஒரு 80 to 90 rupees per புக் அந்த கணக்கில் தான் இருக்கும். ஸோ இது பார்த்தோன்னா பெப்பர் கோஸ் டு த டாக்டர், அதுக்கப்புறம் பெப்பர் லேர்ன்ஸ் அபவுட் ரீசைக்ளிங், அதுக்கப்புறமா வந்து பெப்பர் இஸ் இன் தி டார்க், ஸோ நைட் டைமில் என்ன பண்ணணும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். பெப்பர் கெட் ஸ்டேஜ் ஃப்ரைட், ஸோ ஸ்டேஜ் ஃப்ரைட் என்ன நடக்குது, ஸோ அவன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறான், நிறைய பேர் இருக்காங்க, அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறான், ஸோ அவனும் அம்மாவும் ஸ்கூல் போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு எபிசோட் ஒரு பேஜ்லையுமே வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ அவங்களோட இமோஷன்ஸ் பற்றி பேசுறது, அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் பற்றி பேசுறது, அதெல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது பார்த்தோன்னா பெப்பர் ஈட்ஸ் வெஜிடபிள்ஸ், அண்ட் இது பார்த்தோன்னா வந்து பெப்பர் கிளீன்ஸ் ஹிஸ் ரூம். ஸோ குட் மேனர்ஸ் அண்ட் குட் ஹேபிட்ஸ்லாம் கூட வந்து இந்த புக்ஸ் மூலயமா இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்.
ஸோ கண்டிப்பாக இந்த பெப்பர் சீரீஸையுமே வந்து நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோவை இந்த கட்டம் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. புக் ரீடிங்கோட அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்காக நான் தனியாக இன்னொரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். புக் ரீடிங்கோட அட்வான்டேஜஸ் என்ன, புக் ரீடிங் வந்து எப்படி பண்ணணுன்ற டெமோ, இந்த மாதிரி நான் ஆல்ரெடி புக் ரீடிங் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸை செக் அவுட் பண்ணுங்க. பிகாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அதையுமே நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பெற்றோர்களுக்கு வந்து என்ன மாதிரி வாங்கி தரலாம் அப்படின்ற டிரெக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை மற்ற பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்லையுமே பதிவு பண்ணுங்க. அந்தாதி ரீஹாப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்கள் நம்ம சேனல் வீடியோஸ்க்கு கொடுக்குற லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர்ஸ், சப்ஸ்கிரைப் இது எல்லாமுமே சேனலுக்காக இன்னும் மேலும் நிறைய வீடியோஸ் போடணும், புதுவாக இன்னோவேட்டிவாக இன்ஃபர்மேட்டிவாக வீடியோஸ் போடணும்னு என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ தொடர்ச்சியாக உங்களோட சப்போர்ட்ஸை லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர்ஸ் மூலிமா தெரிவிச்சுட்டே வாங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.